சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்ன நடக்கும் திருச்சி கிழக்கில் எகிரும் எதிர்பார்ப்பு. நம்ம திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். பேசும் பொருளா கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 வருடங்களா மக்கள் மத்தியில பேசும் ஒரு பொருளா பேசும் ஒரு மனிதனாக இருக்கிறார். நம்ம 2 தொகுதியில போட்டி போடும் போதே சொன்னோம், இவர் 2 தொகுதி வெற்றி பெற்றாருன்னா ஒரு தொகுதி கண்டிப்பா அவர் ராஜினாமா பண்ண. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச 2 தொகுதியிலும் போட்டி போட்டாரு. அது அவருடைய பல பேர் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு கான்பிடன்ட் கம்மியா இருந்தது அந்த டைம்ல. அதாவது அவர் வேட்புமனு தாக்கும் போது அவருக்கு கான்பிடன்ட் கம்மியா இருந்தது. ஆனா இறுதி கட்டத்துல அவர் செஞ்ச சில மாயாஜால வேலைகள் அவர் நிச்சயமா இந்த மாதிரி ஒரு வெற்றி அடைஞ்சாரு. அதுல எந்த மாற்று கருத்தை நம்ம பல தடவை பேசிட்டோம். ஆனா இன்னைய தேதியில அவரு பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதியை விட்டுட்டாரு. திருச்சி கிழக்கு தொகுதியை வேறு வேட்பாளர்களுக்காக விட்டு கொடுத்து விட்டார். இப்ப பணவிரயம் அரசாங்கத்தினுடைய அது எல்லாமே நடக்க போகுது. அதெல்லாம் அவர் பண்ண போறோம்னு தான் சொல்லிட்டு வந்தாரு. ஆனா முதல் கோணலே அந்த தமிழ்தாய் வாழ்த்து ஒரு உயர்மையா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மேலும் அவரு ஒரு 3 கையெழுத்து போட்டாரு. அந்த 3 கையெழுத்தை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். அவருடைய கொள்கைகள் அப்புறமா பேசுவோம். இப்ப இவரு திருச்சி கிழக்குல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னுடைய சட்டமன்ற எம்எல்ஏ அப்படின்ற பதவியை திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்ணிருக்காரு. இப்பதான் நம்ம ஒரு எலெக்ஷனை பேசி முடிச்சோம். மீண்டும் இந்த தேர்தலை பத்தி பேச வேண்டியிருக்குமானா நிச்சயமாக பேச வேண்டியிருக்கும். இந்த இவருடைய விஜய் சாருடைய இந்த அரசாங்கம் அதிமுக மட்டும் சிதறாமல் இருந்தால், அதிமுக கட்சியில் இருக்க வேட்பாளர்கள் சிதறாமல் அப்படியே இன்டாக்டா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா எனி டைம் எப்போனா இந்த ஆட்சி கவிழக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு அப்படின்றது உங்க எல்லாரும் தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். ஆனால் அதுல அதிமுக இதுக்கப்புறம் இது வரைக்கும் இருந்த நிலை வேற. இதுக்கப்புறம் அதிமுக மட்டும் ஒரு சரியான ஒரு பாதையில போனாங்கன்னா, அதிமுக இந்த முறை எதுவுமே எம்எல்ஏக்கள் பிரியாம இருந்தாங்க அப்படின்னா எந்த நேரத்திலும் இந்த ஆட்சி கவிழக்கூடிய ஒரு ஆட்சியா தான் இருக்கும். அதுக்கு பல உதாரணம் நான் சொல்றேன், ஃபியூச்சர்ல சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இந்த தேர்தல் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். என்னென்ன தொகுதியில எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க, எப்படி பிரிஞ்சுது, எப்படி செஞ்சது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி அடுத்த முறை திமுக சரி பண்ண முயற்சி பண்ணும். அடுத்த முறை நம்ம சென்ற முறை நடத்திய கருத்து கணிப்புல நம்ம சொல்லியிருந்தோம் 15-20% வாக்குகள் அதிகபட்சம் வாங்க முடியும்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது கடைசியில விழுந்த அந்த வாக்குகள் என்ன பொறுத்த வரைக்கும் அது எப்படி சொல்ல தெரியல, ஒரு பல பேர் நீர்க்குமிழி வாக்குகள் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த ஒரு பொய்யான வாக்குகள். அது பல மாயாஜாலங்கள் பண்ணி அந்த வாக்குகளை பெற்றாங்க அப்படின்னு நான் ஸ்திரமா இருக்கிறேன். எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அதிகபட்சமான வாக்குகள் அவங்களுக்கு திரு விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. சோசியல் மீடியா ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்திருக்கு. அது எல்லாமே நம்ம திமுக அதிமுக ஒரு பெரிய ஒரு சக்தியா கருதாம கோட்டை விட்டாங்கன்றத உண்மை. ஆனா வெற்றி தான். அந்த வெற்றி நம்ம ஆல்ரெடி பாராட்டிட்டோம். அந்த வகையில இன்னைக்கு திருச்சி கிழக்குல அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த தொகுதியில என்ன நிலைமை, எப்படி அடுத்து நம்ம எந்த கட்சி வெற்றி பெறும் தோல்வி பெறும் சொல்ல நம்ம வரல. இது இடைத்தேர்தல். எந்த கட்சி வெற்றி எந்த கட்சி தோல்வின்னு அப்புறமா இருக்கு. ஆனா என்ன நிலைமை அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. என்ன செஞ்சா இந்த கட்சியில திரு விஜய் அவர்கள் இந்த கட்சியில தமிழக வெற்றி கழகம் பெறாம திமுக வெற்றி பெறுகள், அதிமுக வெற்றி பெறுவது என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த தொகுதியை பொறுத்த 2026 இந்த நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் இப்ப அங்க இருக்கிற ஓட்டர்ஸ் டீடைல்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க. அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 2,17,397 வாக்காளர்கள் இப்போ வாக்களித்தவர்கள் இந்த திருச்சி கிழக்குல. அதே 2,17,397 வாக்காளர்கள் இந்த முறையும் அந்த தொகுதியில் இருக்காங்க. அதுல ஆண் வாக்காளர் 1,04,883, பெண் வாக்காளர்கள் 1,12,460, மூன்றாம் பாலினத்தர் 54 வாக்காளர்கள். நீங்க நல்லா 100% நீங்க கான்பிடண்டா இருங்க. பெண்கள் 75%, கிட்டத்தட்ட 50-70% பெண்கள், அவங்க சின்ன பொண்ணா இருந்தாலும் சரி, 18 வயசுல இருந்து 70 வயசா இருக்கிற எந்த தாய்மார்ல இருந்து அம்மாமார்கள்ல இருந்து தங்கச்சிமார்கள்ல இருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட 50-60% பெண்கள் கண்டிப்பா இந்த முறை திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சாங்க அப்படின்றது எந்த மாற்று கருத்து முறை. பெண்களுடைய ஒரு ஏகோபித்த ஒரு வாக்காளர், ஏகோபித்த ஒரு மனிதரா மாறியவர் திரு விஜய் அவர்கள் இந்த தேர்தலில். அந்த வகையில இங்கேயும் பெண் வாக்காளர் ரொம்ப பேர் அதிகம். இது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, இந்த முறை நடந்த தேர்தலில் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அது புரிஞ்சிடும்.
அவர் வந்து 91,381 வாக்குகள் வாங்கியிருக்காரு திரு விஜய் அவர்கள். பெண் வாக்காளர்கள் அதுல எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 65,000-70,000 வாக்காளர் வந்து பெண் வாக்காளர் தான் அது வந்து வாக்களிச்சிருப்பாங்க. நான் வந்து ஸ்திரமாக சொல்கிறேன். இரண்டாவதாக வந்து திரு இனிகோ இருதராய் வந்து 63,965 வாக்குகள் பெற்றிருக்காரு. வித்தியாசம் பாத்தீங்கன்னா 27,416 வாக்குகள் வந்து திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் திரு இனிகோ இருதராஜ் அவர்களுக்கும் விழுந்திருக்கு. மூன்றாவதாக வந்து ஆல் இண்டியா அதிமுகவுக்கு வெறும் 19,715 வாக்குகள். இப்ப நம்ம ஒரு சின்ன திங்க் பண்ணி பாருங்க. இதையும் சப்போஸ் இந்த இடத்துல அதிமுக போட்டியிடல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ரெண்டு வேட்பாளருடைய வாக்குகளை கூட்டினா கூட, அதாவது மொத்தமா விஜய் சாருக்கு எதிராக போட்டா கூட விஜய் சாரை வெற்றி கொள்ள முடியாது. ஏன்னா இது 64, இது வந்து கிட்டத்தட்ட 19, 64 19 கிட்டத்தட்ட 83 கிட்டத்தட்ட வருது. ஆனா அவர் வாங்கிய வாக்குகள் 91,381 வாக்குகள் வந்து இது ஜோசப் விஜய் அவர்கள் வாங்கியிருக்காரு. என்னதான் பண்ணாங்க சொல்றாங்க, 234 தொகுதியிலையும் இங்க விஜய் சார் இல்லாம வேற ஒருத்தர் இருந்தாலும் கிட்டத்தட்ட இவ்வளவு வாக்குகள் தான் வாங்கியிருப்பாரு. ஏன்னா தமிழக மக்கள் இந்த முறை வந்து எந்த எம்எல்ஏ யார் எம்எல்ஏ ஒரு பேக்ரவுண்ட் எதையுமே பார்க்கல. குத்துன்னு அவருக்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து வாக்குகளை குத்துனாங்க. இந்த வகையில திரு விஜய் இல்லாம இங்க வேற ஒருத்தர் இருந்தா கூட கிட்டத்தட்ட இனிகோ ராஜ் வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுதான் இருந்திருப்பாருன்றது என்னுடைய தனிப்பட்ட கணக்கு. இப்போ 2026 இப்போ நடந்த ஏப்ரல் 23 நடந்த தேர்தலில் திரு விஜய் சார் நாங்க அவசியம் இல்லை, யார் இருந்தாலும் கிட்டத்தட்ட அவர் 91,000 அட்லீஸ்ட் ஒரு 85,000 வாக்குகளா வாங்கி இவர் வெற்றி அடைஞ்சிருப்பார் அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கணக்கு. ஏன்னா நகரமயத்துல இருந்து அவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காரு திரு விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம். சரி, இப்ப எப்படி வந்து இது வந்து சப்போஸ் மாறலாமா, மாற வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதுவுமே வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா வேட்பாளர் விஜய் மாதிரி வேற ஒருத்தர் வந்தா இந்த இடத்துல வாக்கு குறைஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பா குறையாது. நான் ஏற்கனவே சொன்ன 2024 ஏப்ரல் 23 தேர்தல் நடந்திருந்தால் இவர் இல்லாம வேற ஒருத்தர் இருந்திருந்தாலும் இதே வாக்குகள் ஒரு 4,000-5,000 வாக்குகள் கம்மியாக இல்லாம தவிர ஆல்மோஸ்ட் இதே வாக்குகள் தான் வாங்குவார் அந்த தொகுதியில. சரி, இப்போ எப்படியும் இந்த இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 3-6 மாசம் டைம் இருக்கு, அதிகபட்ச டைம். எப்படியும் 2 மாசம் 3 மாசம் வந்து கண்டிப்பா டைம் எடுக்கும். அந்த 2-3 மாசத்துல அவர் ஆல்ரெடி திரு விஜய் அவர்கள் வந்து சொன்ன அந்த ஒரு முதல் அறிக்கையே வந்து அந்த 200 யூனிட்டுக்கு சைன் பண்ணும் போதே 500 யூனிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து 200 யூனிட் ஃப்ரீயா தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுவே வந்து அது அப்புறம் இந்த தமிழ் தாய் வாழ்த்துன்ற முதல் நாள்லயே வந்து சில குளறுபடிகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்டார்ட் ஆக இன்னும் 2-3 மாசத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு அவர் மேல இருக்கிற பிம்பங்கள் வந்து உடைய ஆரம்பிச்சுதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பெண்ல பல பெண்கள் நம்ம வந்து பல பெண்களோட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் தர வேண்டிய அந்த அந்த இலவசங்கள் வந்து அவர் அரசாங்கத்தின் காசுல இருந்து கொடுக்கறதுல தன்னுடைய சொந்த காசை கொடுக்கறதா தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவர்கிட்ட ஏகப்பட்டமான பணம் இருக்கு, அந்த பணத்தை தன்னுடைய மக்களுக்காக நான் செலவழிப்பேன் அப்படின்னு சொன்னதாதான் பல மக்கள் புரிஞ்சுறாங்க. அதுக்கான விளக்கமும் அவர் கொடுக்கல. அந்த மக்களுக்கு வந்து அரசியலே வந்து ஏற்படுத்தல. ஆனா இவர் செய்யும் செயல் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் என்ன சொல்ல போறாருன்னு. எப்பயுமே இவர் பேசாம அமைதியா இருந்து 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 அவங்க நினைக்கிறது தான் உண்மை நினைச்சு நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ 2-3 மாசம் அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா இதுல ஒரு 10-15 இவருக்கு வாக்களித்தல ஒரு 10-15% மக்கள் வந்து இது இவர் வந்து இல்லை, இவர் நம்ம சொன்னதை செய்யல, இவர் நம்ம தப்பா புரிஞ்சுன்ற எண்ணம் ஏற்பட்டால் ஒழிய, அந்த மாதிரி எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த தொகுதியில மறுபடியும் மீண்டும் நடக்க போற தொகுதியில வந்து திமுகவோ அல்லது அதிமுக இந்த லிஸ்ட்ல கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் இந்த இடத்துல இடைத்தேர்தல் இருந்ததுன்னா கண்டிப்பா அதிமுக போட்டியிடாது அப்படின்றது என்னுடைய கணக்கு. இது 2026 மேபி வந்து அதிமுக வெற்றி பெற முடியுமானா அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா திமுக கிட்டத்தட்ட 55% வாக்குகள் வாங்கியிருந்தது. அததான் இப்ப கிட்டத்தட்ட சென்ற முறை 55% வாக்குகள் வாங்கிய திமுக. ஆனா இந்த முறை இவரு கிட்டத்தட்ட 51% வாக்குகள் தான் வாங்கியிருந்தாரு. அதனால திமுக எல்லா இடத்துலயுமே அங்க வந்து செல்வாக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு முந்தின முறையும் பாத்தீங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட 47% வாக்குகள் வாங்கியிருந்தது. அங்க திமுக போட்டி போடல. 2016 2011 அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக காங்கிரஸ் இருந்த இந்த தொகுதியை இப்பதான் வந்து திமுக கைப்பற்றி சென்ற முறை வாங்கிய வாக்குகள் வந்து அதே மாதிரி வாக்குகள் பெறும் பட்சத்தில் இரண்டாவது திரு விஜய் அவர்களுடைய அந்த ஒரு 2-3 மாசம் அவருடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு வேலை இப்ப இன்னைக்கு நடந்த போல ஒரு சிறப்பான செயலா இல்லாம இருந்ததுன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னா அவருடைய இதெல்லாம் பண்ண போற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் குறைஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த திருச்சி கிழக்கு தொகுதி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திமுகவோ அல்லது
திமுக தான், வேற எந்த கட்சியுமே வந்து அவர் வந்து பீட் பண்ற மாதிரி அந்த இடத்துல இல்ல. திமுக வந்து நினைத்தால் இந்த தொகுதியில வந்து திரு விஜய் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமல் போனால் 2-3 மாசத்துல திரு சகாயம் அவர்கள் போட்டி போடுறதா சொல்றாங்க. அவருக்கு ஒரு தனி பேர் இருக்கு. அவர் வந்து எந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவாரா, இல்ல விஜய் முகத்துக்காக எவ்வளவு ஓட்டு போட்டாங்க, அவர் முகத்துக்கு எவ்வளவு ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுப்பானு தெரியல. ஆனா 2026 நடைபெறும் இந்த இடைத்தேர்தல்ல இந்த 3 மாதம் 4 மாதம் திரு விஜய் அவர்கள் நடத்தும் அவருடைய ஆட்சியினோட ரிசல்ட் வந்து இந்த இடத்துல கண்டிப்பா வரும். இடைத்தேர்தல் கண்டிப்பா ஒரு காசு தர மாட்டேன் நான் நம்புறேன். திரு விஜய் அவர்கள் எங்கேயுமே வந்து பெருசா காசு 2-3 தொகுதி தவிர எங்கேயும் காசு கொடுக்கல. டிஎம்கே அதுக்கப்புறம் காசு கொடுத்தாலும் வேலை ஆகாது. நல்லா ஒழுங்கா ஆட்சி செஞ்சா மட்டும்தான், ஒழுங்கான எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஒருவேளை இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில ஒருவேளை திமுக நம்முடைய தாவேகாவை வென்று விட்டால் இந்த அரசியல் சூழல் மொத்தமும் மாறிடும். ஒரே ஒரு உதாரணத்தோட இந்த காணொலி நான் முடிக்கிறேன். இந்த வித்தியாசம் 27,416. ஆனால் பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா அதோட வித்தியாசம் ரொம்ப அதிகம். அதனால அந்த 40-50 அவங்க ரீச் பண்றது கஷ்டம். இதுல வந்து வெறும் 27,416 வாக்குகள் தான். இதை அவங்க ரீச் பண்றது ஈஸி. இதுல ஆல்ரெடி வந்து நம்முடைய அதிமுக போட்டியிடல அப்படின்னா அதனுடைய வாக்குகளை சிலது இங்கேயும் சிலது அங்கேயும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அந்த வேட்பாளர் பொறுத்து. ஆக இந்த தொகுதியில வந்து அதிமுக போட்டியிடாத பட்சத்துல திமுகவுக்கு இதனுடைய வாக்குகள் மாறும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா, இது விஜய் என்ன பண்ணுவாரோ தெரியாதப்ப போட்ட வாக்குகள் ஒரு 3 மாசம் கழிச்சு அவர் என்ன படுற சில தவறுகள் இருந்தா இந்த வாக்குகள் மேலும் குறையவும், இந்த அதிமுக அவர்கள் திமுக வந்து திமுக சில விஷயங்களை சிறப்பா எதிர்கட்சியா சில விஷயங்களை பண்ணாங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த திருச்சி கிழக்குல ஆனா விஜய் சார் தோப்பான்னு சொல்ல, வேற ஏதாவது வேட்பாளர் இருந்தா தோத்துட்டாங்க அப்படின்னா இது தமிழக அரசியல்ல ஒரு பெரிய ஒரு புயலை வந்து உண்டாக்கும். அது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வழிவகை கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.